உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ விஜயோட ஆஃபீஸில் இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் போகும்போது அது ரொம்பவும் ஒரு டஃப்பான அந்த ஒரு இதை வந்துட்டு காவேரி சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ காவேரி பேசின அந்த விஷயத்தை வச்சு எல்லாருமே ஓகே அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் விஜய் பேசியிருக்க ஒரு டீல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு 6 months டைம் கொடுங்க, அந்த டைமுக்குள்ளார ஒவ்வொரு மந்த்துக்குமே உங்களுக்கு என்னெல்லாம் அந்த லாஸ் ஆச்சோ அது எல்லாத்தையுமே வந்து கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு பண்ணிடுறோம். ஒருவேளை அந்த ஜூலை 15க்குள்ளார எங்களால் பண்ண முடியல அந்த 6 monthsல அப்படின்னாலுமே அதில் உங்களுக்கு என்னெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணணும்னு இது பண்ணுறீங்களோ அதையும் நான் வந்துட்டு கம்பெனி சைட்லேருந்து என்ன உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறத ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் போட்டு நான் ஒவ்வொரு கிளையண்ட்டுக்குமே நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு நான் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபைடாகி போயிடுறாங்க. ஸோ கிளையண்ட் கிட்ட அந்த ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியாக பேசி அந்த அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு விஜய்க்கு வந்த கால் அப்படின்னா அது நிவினோடது. ஸோ நிவினோட கால் வருது அப்படிங்கும்போது காவேரி கிட்ட தெரியாமல் தானே பேசணும் அப்படிங்கிறனால ஒரு நிமிஷம் இருமா வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே போய் பேசுகிறாரு. அங்கே போய் பேசும்போது நிவின் கொடுக்கக்கூடிய ஒரு ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து எல்லா இடத்துலையுமே விசாரிச்சிட்டேன், வேலை செய்கிற இடத்துல இருந்து அவங்க அனுப்பி வச்சாங்களே அவங்க கிட்ட இருந்து எல்லார்கிட்டையுமே நான் விசாரிச்சிட்டேன் பிரதர். ஆனால் குமரனை பற்றி அவங்க யாருக்குமே எதுவுமே தெரியலை. இருக்கிறது ஒரே ஒரு ஹோப் தான், அது நாளைக்கு ஒருத்தரை போய் நான் மீட் பண்ண போகிறேன், அவரை தான் லாஸ்ட்டாக வந்து குமரன் கூட பேசினதா சொல்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட போய் பேசினாதான் எதுவாக இருந்தாலும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஓகே நிவன் நீங்கள் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, எதுவும் ஆயிருக்காது குமரன் பிரதருக்கு, நீங்கள் போய் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குமே கம்பெனி ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ்ன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ விஜய் இருந்துட்டு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லாமல் பரவாயில்ல பிரதர், எதுவாக இருந்தாலும் பிஸ்னஸ்னு வந்துட்டா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது ஒரு இது தானே, அதை நான் பார்த்துக்கிறேன், அதுக்காக நீங்கள் எதுவாக இருந்தாலும் நான் கால் எடுக்க மாட்டேன்னு நினச்சிட்டு எனக்கு கால் பண்ணாமலாம் இருந்துடாதீங்க, நீங்கள் எனக்கு தாராளமாக எப்போ வேணால் கூப்பிடுங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சரி ஓகே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் போயிடுது. ஸோ மறுநாள் மார்னிங் வந்து நிவன் எழுந்த உடனே அவரை அந்த பர்சனை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாரு. ஸோ அங்கே போய் எல்லா விஷயத்தையும் அவர் வந்து டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணும்போது ஸோ அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அவர் வந்துட்டு ஒய்ஃபை வந்து பார்க்கணும், அவருக்கு வந்து ஒய்ஃப்க்கு ஏதோ சம்திங் வாங்கினாரு, அதை போய் கொடுத்து சர்ப்ரைஸாக வந்துட்டு அவங்கள வந்து நான் வந்துட்டு சந்தோஷப்படுத்தணும், என் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், அது இல்லாமல் இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த டைமில் நான் யாருக்குமே தெரியாமல் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கிட்டு போயிட்டு இந்த டைமில் கொடுத்தேன்னா என் ஒய்ஃப் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா, அதனால் எனக்கு வந்துட்டு நான் கிளம்பி போகணும், ஒரு 2 days மட்டும் லீவ் சொல்லியிருக்கேன், நான் வந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே புது இடம் அப்படிங்கிறனால ஏர்போர்ட் போய் அங்கே எல்லாமே பண்ணுறதுக்கு குமரனுக்கு தெரியல அப்படிங்கிறனால இவர் தான் வந்துட்டு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி அவரை வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஒரு 2 days லீவில் வந்துட்டு அங்கே போயிட்டு வர மாதிரி பிளானில் தான் அவர் வந்தார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேள்விப்பட்டுட்டு நிவன் வந்து உடனே விஜய்க்கு கால் பண்ணுறாரு. ஸோ விஜய் வந்துட்டு கிளைண்ட்க்கு இந்த இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணுற அந்த இதில் பண்ணிட்டு இருக்கும்போது நிவனோட கால் வருது அப்படிங்கும்போது டக்குன்னு காவேரி கிட்ட சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறாங்க. அந்த இடத்துல வந்து காவேரிக்கு சந்தேகம் வருது, இவர் என்ன நேற்று நைட்டுமே இப்படி தான் வெளியே போய் பேசிட்டு வந்தார், இப்போவும் இவ்வளோ முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கும்போது முக்கியமான இதுனா கால் அட்டன் பண்ண மாட்டார், அப்படி வந்து கால் அட்டன் பண்ணுறாருன்னா அப்போ இது ரொம்ப முக்கியமானதுன்னு தானே அர்த்தம், என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காவேரிக்கு ஒரு டவுட் வருது. ஸோ விஜய் வெளியில் போயிட்டு அங்கே போய் பேசும்போது என்னாச்சு நிவன் ஏதாவது விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ நிவன் வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை தான் கொடுக்குறாரு. குமரன் அங்கே இல்லவே இல்லை, அவர் இங்கேருந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு கிளம்புனாரு, நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது அது ஏன் கேட்குறீங்க விஜய், கங்காவுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து சம்பாரிச்ச காசை வச்சு அது இதுன்னு வாங்கிட்டு குமரனை வந்து அங்கே 2 நாள் இருந்துட்டு திரும்ப கிளம்பி வர பிளானில் தான் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு நிவன். என்ன நிவன் சொல்கிறீங்க, குமரன் பிரதர் கிளம்பி இங்கே வந்துட்டாருன்னா அப்புறம் இங்கே வரவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் விஜய் எனக்குமே டவுட்டாக இருக்குது, அவர் வந்து கிளியராக சொல்லிட்டாரு, அவர் தான் வந்து ஏர்போர்ட்டில் வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு, குமரனுக்கு இந்த இடத்துல எதுவுமே தெரியலங்கிறனால அவர் கூட தான் ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு, அதனால அவரை தான் அனுப்பி வச்சிருக்காரு, அவர் சொல்லிட்டாரு என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்னைக்கு கிளம்புனாரு நீங்கள் விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நமக்கு என்னைக்கிலேருந்து குமரன் பிரதர் நம்ம கிட்ட பேசாமல் இருந்துச்சோ அன்னைக்கு நாள் தான் கிளம்பியிருக்காங்க. ஸோ இந்தியா ரீச் ஆனதுலேருந்து தான் குமரனை வந்து நமக்கு விட்ட எந்த காண்டாக்டுமே இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவன் இப்போ சொன்ன உடனே இன்னுமுமே உங்களுக்கு வந்து பயம் தான் அதிகமாகுது. அப்போ இங்கே கிளம்பி வந்துட்டாரு அப்படின்னா அப்போ இடையில ஏதாவது ஆயிடுச்சா, நிவன் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தீங்களா, வந்த ஃப்ளைட் எந்த ஃப்ளைட்டு, ஸோ அது நார்மலாக வந்துட்டு இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே வந்துட்டு வந்துருச்சா என்ன எதுன்னு
கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. விஜய், நான் இதெல்லாம் கேட்காம இருப்பேன்னு நினச்சிங்களா? எல்லாமே நான் பார்த்துட்டேன். இங்கேருந்து கிளம்புன ஃப்ளைட்டு கரெக்டாக அங்கே வந்து லேண்ட் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து எல்லா பர்சன்ஜர்ஸுமே வெளியே வந்திருக்காங்கங்கிற வரைக்கும் நான் எல்லாமே விசாரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுனே புரியலையே அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லும்போது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி, இனிமேல் இங்கேருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, இங்கே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி நிவன் சொன்னோன்னே, சரி ஓகே, நீங்கள் அடுத்த ஃப்ளைட்டில் கிளம்பி இங்கே வந்துருங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் இங்கே பேசிக்கலாம், இங்கே வந்தோன்னே எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விஜயும் காலை கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே வந்து விஜய் வந்து கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கிறத காவேரியும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னாச்சுங்க, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதோ அவசரமாக வேறு எழுந்து போனீங்க, ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலா அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை காவேரி, சைட்டில் இருந்து தான், ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சைட்டில் இருந்தனா ஏதாவது ப்ராப்ளமா, அங்கே யாராவது கிளைண்ட் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஆஃபீஸ் ரிலேட்டடாக அதுலேயே கொண்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி விஜயும் ஒரு வாடி சமாளித்து விட்டுறாரு. ஸோ நிவன் வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறமா எகெயின் வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணும்போது, இப்போ விஜய் வந்துட்டு கால் அட்டன் பண்ணிட்டு, சொல்லுங்கள் நிவன் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டேன் விஜய், நம்ம நேரில் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு 2 பேரும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ பேசுகிறதுல என்ன, இப்போ இவங்க 2 பேரும் முடிவெடுக்கிறாங்கன்னா, என்ன பண்ணுறது நிவன், ரொம்ப மர்மமாக இருக்கே, பயமாக இருக்குது, வீட்டில் வேற கங்காக்கு என்ன பதில் சொல்கிறது, அவங்க டெய்லி கொஸ்டின் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, இதுக்காகவே நான் அவங்ககிட்ட பேசுகிறதே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன், பேச ஆரம்பித்தாலே குமரன் பிரதரை பற்றி எங்கே கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரே வீட்டிலே இருந்தாலும் அவங்கள ஃபேஸ் பண்ணவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவங்க பார்க்காம நான் வந்து வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது பிரதர் அப்படின்னு சொல்கிறாரு. கஷ்டம் தான் இல்லை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் யாராக இருந்தாலும் யோசிக்கிற ஒன்று தானே அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இப்போ இந்த பிரச்சனை வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் போல இருக்கே, கிரிட்டிக்கலாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல விஜய் அப்படின்னு சொல்லி நிவனும் சொல்லும்போது, ஓகே அவரோட நம்பரை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டேன் விஜய், அது லாஸ்ட்டாக வந்துட்டு இந்தியா தான் வந்துட்டு அது ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு, பட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும், நமக்கு குமரனை வச்சுருந்த அந்த மொபைலோட அந்த ட்ராக்கிங் நம்பர் வேணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது இருந்தால் எங்கே இப்போ இருக்காருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பட் இது அங்கே வீட்டில் தானே இருக்கும், கங்கா கிட்டே கேட்டால் அதை வச்சு ஏதாவது சந்தேகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. வேணாம் விஜய், நம்ம எதுவுமே கேட்க வேணாம், நம்மளே போயிட்டு தேடி பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. கீ கூட அத்தைக்கிட்ட தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கீழே ஹவுஸ் ஓனர் மாமி கிட்ட போய் கேட்போம், எப்படியும் 2 கீ இருக்கும்ல, அதில் வாங்கி கூட நம்ம தேடி பார்க்கலாம், வாங்க விஜய் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அங்கே போகிறாங்க. அதே மாதிரி கீழே போயிட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட போயிட்டு கேட்கும்போதுமே அவங்க இருந்துட்டு, ஏன் விஜய் எங்கே அவங்கெல்லாம் போனாங்க, அவங்கக்கிட்ட தான் ஒரு கீ கொடுத்துருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, இங்கே ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் எடுக்கணும், கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே மாமியும் கொடுத்துட்றாங்க விஜய் கேட்குறதுனால. ஸோ இவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணி போய் எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க, எந்த இடத்துலையுமே அந்த பாக்ஸ் இருக்க மாதிரியே தெரில. என்ன விஜய், இது என்ன பண்ணுறதுனே புரியலையே அப்படிங்கிறாங்க. எனக்குமே ஒன்றுமே புரியல, ஓ காட், என்ன இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு வந்துட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக உட்காந்துடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஞாபகம் வருது, அவங்களோட போர்ஷனில் வந்துட்டு காவேரி ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே எல்லாத்தையும் இந்த வேஸ்ட் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த அப்பளம் இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ஒரு பாக்ஸ்குள்ளே போட்ட மாதிரி விஜய்க்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. நிவன் ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த ரூமில் இருக்கான்னு நான் பார்க்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷனுக்கு போயிட்டு அதே மாதிரி தேடி பார்க்கும்போது கடைசியில் ஒரு டப்பாக்குள்ளார வேஸ்ட் திங்ஸ்லாம் போட்டு வச்ச இடத்துல அங்கேருந்து ஃபைன் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்பாடா, நல்ல வேலை விஜய், நல்ல நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு திடீர்னு யோசனை வந்துச்சு, நல்ல வேலை காவேரி அப்போவே இதை தூக்கி போட்டுடலாமான்னு கேட்டதுக்கு நான் தான் எதுக்காவது தேவைப்படும் வெயின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த நம்பரை வச்சுட்டு சரி எப்படியாவது நம்ம ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆனாலும் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் விஜய் அப்படின்னு சொல்லி நிவனும் சொல்கிறாரு. ஓகே, அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் விஜய், நீங்கள் போய்ட்டு உங்கள் ஆஃபீஸில் இருக்கதை அதை பாருங்கள், இந்த பிரச்சனையை நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிவன் கிளம்பி போயிடுறாரு. ஸோ நிவன் வந்துட்டு அங்கே சர்ச் பண்ணி பார்க்குறதுல இங்கே இந்தியாவில் வந்துட்டு இங்கே தேனி சைடு வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி காட்டுது. ஸோ இதுவே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும்போது தேனி கிட்ட காட்டுது அப்படின்னா கொடைக்கானல் தேனி எல்லாமே பக்கம் தானே, அங்கே வரைக்கும்னா அப்போ குமரன் பிரதர் அங்கே எதுவும் போயிருக்குமா குமரன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கொடைக்கானல் அவங்க அம்மா அப்பாவுக்கு எதுவும் போயிருப்பாரா, இல்லை நம்ம கொடைக்கானலுக்கு போயிருந்தப்போ நம்மளை நேராக அங்கே வந்து பார்க்கணுங்கிற மாதிரி வந்திருப்பாரா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய்க்கே கால் பண்ணி சொல்லும்போது விஜய்க்கும் அதே சந்தேகம் தான் வருது. அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம ஆனால் அங்கே இருக்கும்போதுமே குமரன்கிட்ட நான் பேசினேன்ல, இந்த ஃபேமிலி வந்திருக்கும் போது இவங்க வந்திருக்காங்க உண்மையா என்னன்னு சொல்லும்போது அங்கேருந்து தானே குமரனை ஃபாரின் நம்பர்லேருந்து தானே பேசுனுச்சு, அப்போ அந்த டைமில் வரல, அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு தான் குமரனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இந்த இடத்துல எதுக்காக அவர் தேனிக்கு போனார், தேனியில் போயிட்டு மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, அதுவும் இப்போ தேனியில் தான் காட்டுது அப்படிங்கும்போது நம்மளே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லும்போதுமே நிவன் வந்து கிளியராக சொல்லிடுறாரு, வேண்டாம் விஜய், இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கிளம்பி வந்தீங்க அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக டவுட் வந்துடும், எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன்,
யமுனா கிட்டே நான் ஆஃபீஸ் ரிலேட்டடாக இங்கிட்ட அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன் ஷூட் இருக்குது அப்படி இப்படி கூட நான் ஏதாவது சொல்லிப்பேன், நீங்கள் வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே நிவன் பார்த்துக்கா, கேர்ஃபுல்லாக பண்ணிடுவீங்களே, எதுவாக இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த இது படி ட்ராக் பண்ணி கூடவே வந்துட்டு கூட 2 பேரை சேர்த்துட்டு நிவன் போகிறாரு. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தா அது ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்க இடம் மாதிரி காட்டுது. இங்கே எதுக்காக வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குமரண்ணனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா, எப்படி இங்கே மொபைல் வரும், மொபைல் மட்டும் இருக்கதை வச்சு நம்ம கன்ஃபார்மாக பண்ண முடியாது, குமரன் இங்கே தான் இருக்குதாங்கிறதும் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமாக குமரனை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த விஜய்கிட்டையும் சொல்லும்போது நீங்கள் இப்போதைக்கு வர வேண்டாம், நான் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா மட்டும் நான் கூப்பிட்றேன், கூட சப்போர்ட்டுக்கு 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ நிவன் தான் இந்த மாதிரி தீவிரமான வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ குமரன் அப்படிங்கும்போது கமருதன் இப்போ பிக் பாஸில் இருக்காரு அப்படிங்கிறனால அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணி யாராவது வர போகிறாங்களா, இல்லை அவரே வந்து கண்டினியூ பண்ண போகிறாரா அப்படிங்கிறது இன்னும் நமக்கு அந்த மாதிரியான அப்டேட்ஸ் எதுவும் நமக்கு அஃபிஷியலாக கிடைக்கல அப்படிங்கிறனால ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றின more அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.